ஏன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. பிரசன்ட் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் யோகி சேது சார், சின்ன ஜெயின் சார், அதுக்கப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட், இந்த படத்தோட குரூ எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அப்புறம் நன்றி, பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த உத்ரா சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு 5 டைரக்டர்ஸ் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களா, ஒரு நாள் எல்லோரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி தன்னால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம வபுல்ஸாக இங்கே கன்வே இருக்குது. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தது ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் அக்ஷிதா புப்பையா. ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லவ் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள். உங்களோட வார்ம் சப்போர்ட் அண்ட் நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி ஐ லைக் டு பி மோர் இன் தமிழ் சினிமாஸ். எதுக்குன்னா ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ் டூயிங் சீரியல்ஸ் ஆஸ் அ ஹீரோயின். ஆனால் இப்போ நான் திஸ் இஸ் மை டெபியூ. ஸோ வவல்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில், ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு, டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு. நம்ம டைரெக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணிச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப்ட் பண்ணதுக்கு. ஐ ஜஸ்ட் லவ் யூ கைஸ். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வந்திருக்கும் ப்ரெஸ் மற்றும் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டு அவர் சீஃப் கெஸ்ட், எங்களோட ஆர் லெஜண்ட் சினி ஜெயின் சார், அண்ட் டு ஆல் ஆர் காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. சந்தோஷமாக இருக்குது டு ஹவ் கம் ஃபார் த வவல்ஸ் ஆடியோ லான்ச். இட்ஸ் பின் அ வைல். நான் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா தட்ஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ. வவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோடய பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. ஸோ யோகி சேது சார் பற்றி நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் வித் வாட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் ஹியூமர் சென்ஸ். ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நகைச்சுவை ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் யோகி சேது சார். ஸோ ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணாமே சிந்திக்க வச்சுருவார். ரொம்ப போதனை இருக்காது, ரொம்ப ப்ரீச்சிங் இருக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வச்சுருவார். அப்புறமா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுகிறவங்க, ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறவங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறவங்க மேலே அட்டென்ஷன் போகும். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவர் வேற ஒரு மேஜிக் பண்ணி இவர் மேலே அந்த அட்டென்ஷனை வர வச்சிருவார். ஓகே, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பிளஸ்ஸிங். நேச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்னி ஜெயின் சார் நம்ம எல்லாரோட மெமரிஸ்லேயும் கலந்துருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி காதலர் தினம், இது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 இதயம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முரளி சாரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சின்னி ஜெயின் சார். 1999 காதலர் தினம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முரளி சாரோட ஒரு 12 வயசு சின்ன ஒரு குணால் சார், அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்டு சின்னி ஜெயின் சார். அப்புறம் நிறைய வெல்விஷஸ் இருக்காங்க. டி சுரேஷ்குமார், புதை, மணி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சாண்டி, வெங்கடேஷ், சண்முகம், எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும்
இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்தால் சக்ஸஸ் தான். நான் நடித்த ஃபஸ்ட்டு படமே கன்னட படம் ரீமேக். கதா சங்கமான புட்டண்ணா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த ஏன்னா டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டரும் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையோ, ப்ரூஸ்லியோட என்டர் த ட்ராகன் ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். வந்து சொன்னார் கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பு ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவனுங்க பண்ணுறது வந்து ரொம்ப நேக்காக பேசுகிறானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூகி சேது என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இவர் ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் போய் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னென்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒலிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இல்லை, வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக. நானே கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது.
அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு ஒரு விஷயம். பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மை ப்ளஷர். அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவ்வர் வந்து டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுனே இருப்பானுங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப இறைச்சலாக போய், டேய் நான் அவசரமாக வெளில போயிட்டுக்கிறோம், மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிட்டான்னு. அவன் காதில் வந்து குசு குசுன்னுமா, டேய் இவங்க மேட்டரே ஷார்ட்றான்னு. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் எல்லாம் இருந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்போவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன், how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials அப்படின்னு. அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் had covered the essentials and aroused also the curiosity அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரினா யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இது இன்றைக்கி ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பிதாமகன் அதுக்கு. அந்த வி கோ எ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா. பரவாயில்ல, இப்போ எத்தனை படம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மாதிரி சொன்னாங்க, ஒரு மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு, நீ வெளிலேருந்து வா ராஜா அப்படின்னு, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா லவ் டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டுருக்கேன். ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசல், பின்னி பின்னி பழகினோம் வரசல், அதுக்குள்ள ஏண்டி விரிசல், என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா. அப்படி அழுது வந்து போய் அழுதுக்குன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டயலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அதில். காதல் அப்படிங்கிறது இன்றைக்கி இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட. அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பதே அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400, புறம் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதைகளும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சுருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பயணியரான பாட்டு. யாயும் நியாயும் எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பயணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பாவும் சேர்த்து. இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மண்ணில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறது, அதுபோல் நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுது வந்து 3rd century BCE. இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப்
thought and brevity a Tamil poet could bring in, அதுதான் நம்மளுடைய. அதனால் அது காதல் என்பது இன்றைக்கி டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம்ஸ் ஆர் பிட்வீன் லெட்ஸ் சே 18, 16 and 30 எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது அந்த இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்றைக்கி ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயில்யூருக்கு தான் காரணம். என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சாதினமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதான் தான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் வந்து தான் இன்ட்ரோல். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கணும். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2.5 hour படமாக கொடுக்குறது பேர் ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி மிச்சம் 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது இது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆனவரும் டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஐ மீன் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் யார்ட்டா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravanan, I don't know if you are going to do, if you have any plans of acting, please let me know. And I can start music directing. You don't have plans for acting, huh? அந்த ஒரு இடம் வேக்கண்ட். மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரலை, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிடுச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுகிறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தார். இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து ஒரு 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 films. ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வராதுங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் ஏ சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், உண்மை எல்லாரும் சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக பேச நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் எம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். யூ நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் போட்டு எப்படி அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக்கு எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க. நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்குடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்டுறவங்க தான் நான் சல்மான் கான் மாதிரி. அவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்து தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டா வச்சுக்கிறாருலாம் தெரியாது அதில். அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டரு ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்கள், தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது
ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டேரக்டர்ஸ். பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பாரு உங்களுக்கு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற என்ன வேற இருக்கான், திலீப் ஆர்டர் டே மதி, பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டண்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோடய படத்தில் இன்ட்ரடியூஸ் எஸ் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக. உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் when she talks, when she works, so pleasant. She gives you the atmosphere of, you know, a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனராக கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுடி தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் என்னோடய டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் என்னோடய ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன் ரீல் ஃபிலிம் தான். எப்போவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது தேர் ஆல் ஷார்ட்ஸ், தென் பிகேம் ஒன் ரீலர். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபில்ம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சௌகரியமாகி நம்ம we are started giving short இது. I have a feeling this film will also, like quickly couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் அவ்வளோதானே, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. யாரோ விட்டுமே இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஓகே, நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே, கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவன் அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லோரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுத்தது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ் குட் லக். என்ன சொல்லணும் விட்டா போகிறேன்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூ டூ. என்ன இங்கே வந்துருக்கு. மார்ச் 13 ரிலீஸ் ஆகுது. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு வந்து முக்கியமான காரணம் முத்து. வாங்க. எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது தேட்டரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து முத்து சார் வந்து முதல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து காட்டும் போது நானும் அவர் மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எமோஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கா அப்படின்றது தெரியல. பட் அது வந்து இன்றைக்கி அடல்ட் கண்டென்ட்டு, அப்புறம் வயலன்ஸ் கண்டென்ட்டு, இந்த மாதிரியான படங்கள் வந்து ரெகுலராக வருது. ஸோ அதில் வந்து எமோஷ்னலாக வந்து இன்றைக்கி கண்டென்ட் பண்ண இண்டஸ்ட்ரியில் கரெக்டான டைரக்டர்ஸ் இல்லை. ஸோ 5 டைரக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வவ்வல்ஸோட சவுண்டு வந்து ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக மார்ச் 13 உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி 100% தெரியும். எல்லாத்துக்கும் மேலே சின்னி ஜெயின் சாரும் யூகி சேத் சாரும் இந்த படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. யூகி சேத் சார் பேசும்போதெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன்.
ஏன்னா சாரோடைய படங்கள் சின்னிஜெயின் சார் படங்கள்லாம் பார்த்தா நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் எல்லோரும் ஒரு துறையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். நன்றி சார். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. நடித்ததோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. ஸோ அந்த வகையில் பொறுமையாக இருந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தை அழகாக ப்ரமோட் பண்ணி வரக்கூடிய இந்த 5 புது டைரக்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதை கொண்டு வராங்க. அதுவே பெரிய விஷயம் சார். ரெண்டாவது யூகி சார்லாம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட நடிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா கிட்டத்தட்ட சென்னை ஸ்லாங்லாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பீங்க சார். அது வந்து இன்னும் நிறைய பேருக்குலாம் தெரியணும் அப்படின்றது தான் சார். அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் அப்துல் நாசர் சாருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு யார் பிஆர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இதில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ரெண்டாவது இதில் இருக்க எமோஷன்ஸ் பேசக்கூடிய இந்த கண்டென்ட் ஆகட்டும், இந்த வவுல்ஸை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண வவுல்ஸ்க்கான ஃபுல் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தது சுரேஷ் சந்திரா சார் தான். ஸோ அது அந்த 5 டேரக்டர்ஸுக்கு தெரியும். சார் எப்போவுமே D1லேருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உத்தரா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நன்றி. ஸோ மார்ச் 13 இந்த படம் பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். தேங்க்யூ.